ஹலோ வணக்கம். எப்படி சும்மா இருக்கீங்களா? மொத்த கண்டாலே ஒரு ஆசாண்டாப்பா. நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை தான் உருவாக்குற பெரிய கஷ்டம். அதை நாங்கள் உண்மையிலே நிறைய கஷ்டப்பட்டு உருவாக்கியிருந்தோம். அந்த நம்பிக்கைன்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறோம். அப்படி ஆல்டர்னில் கொஞ்சம் கடும் சிக்கலாக வந்துட்டு போல காடி இங்கே வேறு இந்த விழா நம்ம பேர் சாப்பாடுக்கு பரவாயில்ல போல இந்த பாரு 65க்கும் 74க்கும் இவ்வளோ வித்தியாசம். உங்களுக்கு ஒரு வருத்தங்களும் வரல, ஹாஸ்பிட்டலுக்கும் போகல இல்லை. இப்போ உங்களோட தம்பிக்கு தைச்சி தவறி இது முன்னு நடந்துட்டு வைப்போம் பச்சா அது அப்புறம் நீங்கள் அங்கே இருப்பீர் இங்கே இருக்கணும். அந்த விழாலம்பு வந்துட்டு அப்படியே என்ன சொல்கிறது ஒட்டி போயிட்டு சாப்பாடு சரியாக இல்லாமல் இப்போ நினைக்கிறேன் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போக பயங்கரமாக நல்லா இத்து போயிடுமா. சோத்து கோப்பையை கையை வச்சு அப்படி உடம்பு தர்றாங்க. ஒரு தடவை கையை பிடிச்சி கழுவி போட்டோம். சாப்பாடு நீங்கள் தீர்த்தி விடுறீங்களா? இல்லை எத்தனை மணிக்கு படுக்க? எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு படுக்கிறேன். ஏன் போய் சொல்ல 7 மணிக்கா? 6 மணிக்கு எல்லாரும் ஃபோட்டோலாம் ஆக்கலாம் போகிறானே முறைக்கலாம் பார்த்துருக்கலாம். நேரம் பார்க்க தெரியுமா? இல்லை நேரம் பார்த்து தெரியும். இப்போ பாருங்க இதில் பாருங்க இப்போ நேரம் தெரியுது உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன்னு பார்க்குறவங்களுக்கு நம்பர் 5 மணி இருக்குமா? பார்த்தியோ விளையாட்டு 5 மணி இருக்குமா? எப்பயாவது ஆஸ்பத்திரி போயிருக்கீங்களோ? நான் போகல. ஒரு நாள் போகலையா? காஜா காஞ்சி முக்கியமான இடங்கள் ஒன்றுக்கும் ஆள் போகல போலக்கான 500 காட்டி குளிச்சு எடுத்து வந்து தலைமாடியில் வச்சு போட்டாங்க. உடனே நெஞ்சு குடிச்ச உடனே சாக சொல்லிட்டு ஆட்டம் என்னப்பா நெஞ்சு குடிச்சியா நெக்கு வளர்ந்த குடி எனக்கு வேணும். அப்போ இருந்தான் அப்போ இதில் இன்றைக்கு இங்கே பேங்க வடிவா 15 இடாக்கா சரி எண்ணி பேங்க சரி உண்டு பட்டு வந்து போட்டு 15 அண்ணாச்சு அண்ணாச்சு 5000 2 வேணும். என்னண்டு இது உங்களுக்கு 5000 இப்போ மாற்றி போட்டாங்களே இப்போ அண்ணா வந்தீங்க என்ன அண்ணா தான் சொல்றேண்ணா. காலை பார்த்தீங்களா? அந்த காலில் கருப்பு அடையாளம் என்ன வந்து சரத்தை இருக்கா? சரம் மாத்துறதோ இல்லை உடுப்பெல்லாம் துவச்சிக்கிச்சு மாத்துறதே? நான் மாத்துறேன். தெரியுதா ஒரு சும்மா ஒரு மனம் கொண்டு வருது என்ன என்ன மனம் அது? எந்த மனம் தெரியா? குளம் ஒரு கொட்டு வாங்கி அடிக்கணும் பார்க்கலாம். குளம் ஒரு கொட்டு 10 பெண்ணா? இதோ 15 இதோட சேர்த்தா 15. ஐயா என்ன என்னண்டு 500 காசு தந்து போட்டு பாருங்க அவருக்கு மேல அவ்வளோ கொஞ்சம் என்ன 74 வயசா போச்சு. அவளுக்கு வயசே தெரியல. இருந்தாலும் தம்பிக்காண்டி தண்டை வாழ்க்கையை உண்மையிலே தியாகம் செஞ்சு அம்மா வாழுறா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொப்பி போட்டால் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நல்லா இருக்குது, ஒரு சில பேர் சொல்கிறாங்க நல்லா இல்லை வயசு போன மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க, எல்லார்ட்ட கதையும் கேட்டால் வாழையிலாண்டு. அப்போ என்ன செய்கிற கொஞ்சம் கேட்க தான் போகணும் என்ன பத்தாகி நீ முடி வெட்டினாலும் 10 நாளைக்கு ஒரு வளருதா? 10 நாளைக்கு ஒரு கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கு. ஏன்டா இப்போ என்னதான் நம்ம இவ்வளவு குறைச்சி வேணா அது 10 நாளைக்குள்ள ஏதோ ஒரு வகையில் அது வளர்ந்துருண்டா. அதே நேரம் இப்போ வெட்டினா தான் வளருன்னு பார்த்தா விட்டாம வளருது. அதுதான் பெரிய அதிசயம். பிரச்சனையாக கிடைக்கடாப்பா இது. அதுதான்டாப்பா. அப்போ எல்லா பக்கத்தாலையும் ஒன்றும் செஞ்சு விளையாட, எல்லா பக்கத்தாலையும் சில பார்த்தாங்கடா. இப்போ ஒரு பக்கத்தால் ஜீன்ஸு சிலவை குறைச்சாச்சு கொஞ்சம் இந்த வேட்டியில் கட்டி போய் காட்டி. சரி, அப்போ அந்த வகையில் அக்கினி இல்லாத பின்ன கவலை தான். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திக்கோடையில் தும்பங்கனி ரைட். தும்பங்கனின்னு சொல்லக்குள்ள இப்போ எங்களோட இந்த பின்னுக்கு இந்த ரோட்டால் போனோம் அப்படின்னு சொன்னால் அனுஷனை விட்ட போகலாம்.
நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட கட்டையம்மாட்ட போகிறோம். அப்போ வந்துட்டு இங்கே தெரியும் மட்டக்களப்புக்கு வந்தாலே எல்லோரும் பார்க்க விரும்புகிற ஒரு ஆள் வந்துட்டு எங்களோட வீடியோ வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க வந்து நம்மளோட கட்டையம்மா, ரைட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் நினைக்கிறேன் போன முறை அந்த தங்கச்சி வந்துட்டு நேரடியாக ஹெல்ப் பண்ணிட்டு போனோம். அதுக்கு பிறகும் நாங்கள் ஒரு வந்து அதை சந்திச்சுட்டு போனாங்க. ஆளுக்கு 45,000 காசு கொடுத்துட்டு போன வழியாக ஆள்கிட்ட கொஞ்சம் காசு பழக்கம் இருக்கும், ரைட். அப்போ நான் டேட்டு சொன்னான்னு 31 சம்திங் சொன்னான் நினைக்கிறேன் வந்துட்டு அந்த மாத காசு வந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிக்கு. அப்போ இன்றைக்கு எத்தனை தேதி? 24 அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து 7 நாள் இருக்குது வந்து அந்த மாத காசு நாங்கள் கொடுக்குறதுக்கு, சரியோ. இப்போ நாங்கள் வந்துட்டு ஊரில் நின்றோம் இல்லாட்டி வேறு எங்கேயும் நின்றோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாது. என்ன சொன்னால்ட்ட அக்கௌண்ட் இல்லை, அந்த அக்காவோட அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பினா அக்கா வந்துட்டு எடுத்து கொடுப்பான். ஆனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம், அதாவது நம்ம இங்கே நிற்கக்குள்ளே வந்துட்டு அந்த டேட்டில் கொஞ்சம் கிட்ட வந்தால் நேரடியாக கொண்டே கொடுத்தோம்னு சொன்னால் ஆளையும் பார்த்த மாதிரி போடும், ஆள்கிட்ட சந்தோஷத்தையும் பார்த்த மாதிரி போயிடும். வந்துட்டு எங்களுக்கும் இங்கே வர டைமில் வந்துட்டு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அம்மாவையும் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் நேரடியாக கொண்டு போய் கொடுக்குறதும் ஒரு சந்தோஷம் தானே. அப்போ ஆள்கிட்ட வந்துட்டு இன்றைக்கு நேரடியாக கொண்டு போயிட்டு, அதுவும் முதல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 10,000 படி கொடுத்தாங்க. இப்போ வந்து அது 15,000 நாங்கள் வந்துட்டு கூட்டியிருக்கோம், சரியோ. இப்போ 15,000 கூட்டியிருக்கோம்னு சொன்னால் வந்து இங்கே வேறு துப்பியை கழட்டினோன்னு ஊருப்பட்ட முடிமேக கிடப்பா. கடவுளே ஒரு கொஞ்சம் காலத்துக்கு நாங்கள் இருந்தால் தான் ஒரு கல்யாங்கட்டலாங்கடா. அதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்கணும்பா. மற்றது இப்போ முடியலாட்டியே இப்போ கல்யாணம் இல்லையோ என்னப்பா, இப்போ மொட்டையாக்கள் தான் கூட கல்யாணம் கட்டுறாங்க. இங்கே ரெண்டாவது பாருங்க. இப்போ ஆனால் உனக்கு முடி வளர்க்குறான் படி விட நீ இருக்கிற விஷயத்தை நம்ம வெட்டிட்டு வர, நீ என்னத்துக்காண்டி அந்த சொடு வேணும் லைட்டா சொடுவுக்கு பயத்தில் அதுக்கு பயத்தில் வெட்டிட்டு வர்றது. இப்போ கதை எங்கேயோ வந்து இப்போ முடிக்கதைக்குள்ளால போகுது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி, எங்களோட வீடியோ பார்க்குறாங்களெல்லாம் எங்களோட குடும்பத்தாக்கள் மாதிரி தானே. அப்போ வீட்டில் நாங்கள் எப்படி நிற்போம் தானே, அந்த மாதிரி இருக்கட்டுமேண்ணா, ரைட். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஆள்கிட்ட போகிறோம். அப்போ வந்து இன்றைக்கி மாத காசு கொண்டு போகிற வழியாக ஆளுக்கு ஒன்றும் நாங்கள் வாங்கி கொண்டு போகல, சரியோ. அப்போ ஆள்கிட்ட கொண்டு போய்ட்டு காசை நாங்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரி சுவநலங்கள் அப்படின்ட்டு வந்துட்டு விசாரித்து போட்டு வர போகிறோம். அப்போ வந்து இந்த உதவியை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அன்றைக்கு எங்களோட வந்து அந்த தங்கச்சியிட அம்மாக்கள்னு சொல்லலாம், அந்த தங்கச்சின்னு சொல்லலாம், குடும்பம் இல்லாட்டி தமக்கைன்னு சொல்லலாம், இல்லாட்டி தம்பி சொன்ன மாதிரின்னு சொல்லலாம், தம்பி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்போ நாங்கள் ஆள்கிட்ட போகிறோம். போனால் வந்து நாங்கள் வளமையாக எங்களோட எஸ்கே வியூவில் தான் அந்த பாட்டுகள்னு சொல்லி படிக்கிறோம். ப்ளாக்கில் வந்துட்டு அப்படிலாம் செய்கிறது இல்லை. இப்போ என்னென்னு சொன்னால் உண்மையிலே இப்போ வளமையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்துட்டு இப்போ கட்டையமாக சந்தைக்கு வர்றது ஒரு டைம் எடுத்து தான் வருவோம். லைக் இப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு மாதம் இல்லை, ஒரு 3-4 மாதம், 5 மாதம், 6 மாதம் அப்படி கழித்து தான் வருவோம். வரைக்குள்ளே கதைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய விதமாகலாம் நானுமே யோசித்து வந்து கதைப்பேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 தடவை ஆளை ஒரு குறுகிய பீரியட்டுக்குள்ளே சந்திச்சிட்டேன் என்ன. அப்போ அதால் வந்துட்டு கதைக்கிறதுக்கு வந்து பெருசாக கதைகள் ரெண்டும் இல்லை. அதே நேரம் ஒரு வழியாகவும் ஆளை ஓட்டையுமே இல்லை. ஏன்னு சொன்னால் ஆளுக்கும் வடிவங்களை நல்லா இனம் கண்டு கொண்டுட்டா, சரியோ. அப்போ அதால் முந்திய மாதிரி வந்துட்டு ப்ராங்கும் பண்ணலாம். அதால் நாங்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது வந்து ரொம்பலாம் எங்கட சந்தோஷத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று படிப்போம்னு பார்த்தாலும் அக்னிலாம் கிடைக்காது. ஒழுங்குபடுத்தி கொண்டு ஒழுங்குபடுத்தி அந்த ராகங்கள் மெட்டுகளை ஒழுங்காக வச்சு கொண்டு வரகேன். அப்போ உண்மையிலே அந்த வகையில் சந்தோஷம் என்னன்னு சொன்னாடாப்பா, இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனைகளை கடந்தும் என்ன ஒரு சில பேர் வந்து நம்மளோட உதவிகளை பெறக்கூடியவங்க வந்துட்டு நீட்டாக வந்து அந்த உதவிகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. என்ன உண்மையிலே வந்து நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை தான் உருவாக்குற பெரிய கஷ்டம். அதை நாங்கள் உண்மையிலே நிறைய கஷ்டப்பட்டு உருவாக்கியிருந்தோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறோம். இல்லாட்டி தெரியும் உங்களுக்கு, அன்றைக்கு அந்த ஈரல் பிரச்சனையான பிள்ளையோட வீடியோ பார்த்து உண்மையிலே வந்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருந்தாங்க. எங்களுக்குமே எவ்வளோ சந்தோஷம்டா பயண. ஆரம்பத்தில் யோசிச்சுட்டு போனது ஆப்ரேஷன் செஞ்சாங்களோ தெரியாதுன்னு சொல்லி நம்ம கூட கெஸ் பண்ணது வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் போனால் வந்துட்டு ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு கேட்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் என்ன. அப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து அப்போ கிட்டத்தட்ட 48 லட்சம் ரூபா காசு வந்து எங்களை நம்பி அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள். 20 நாளைக்குள்ளே நாங்கள் சேர்த்து கொடுத்துருந்தோம். ஐயோ
ஓனை ஓனாய் மிதிவடையில் திரும்பி ஓனாயோ ஓனான் 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 ஓனா ஓனாய் ஒன்று இருக்கேண்ணே ஓனாண்டா சாம்பேர் ஓனாய் பெருசு இல்லைன்னு அந்த இது எல்லாத்தையும் பிடிக்குமே இது ஓனான் ஓனான் கிளட்டி ஓனானும் பெரட்டி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க ஒரு இது ஒன்று வந்து என்று சொன்னால் என்னென்னா அந்த ஆக்கள் கொஞ்சம் யாரும் வந்து கொஞ்சம் கத்திட்டு போனால் வந்து சொல்லுவாங்க என்ன நினச்சி கொண்டு அந்த சொல்லுவாங்க கிளட்டி ஓனானும் பெரட்டி பார்க்குறேன் எங்கள்கிட்ட வந்து யாரும் வெட்டிட்டு போகிறேன்ன மாதிரி அந்த மாதிரி அதுகளை பயன்படுத்தா இந்த ஓனான் வெயில் நேரம் மூத்துக்கு நேரம் அடிக்கிறா இதில் ஓகேஷன் போட்டு வச்சுக்கானுன்றாள் சொன்ன மாதிரி மக்களே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலமாக ஒரு 2:30 ரொட்டி சாப்பிட்டது இப்போ நேரம் வந்து 4 மணி ஆகுது வந்து அப்போ இன்னும் சாப்பிடையில் வந்து இப்போ என்ன சொல்கிறது இப்போ கவிதாசன் அம்மா கேட்டவங்க வந்துட்டு இப்போ பின்னிடம் இப்போ சாப்பாடு எதுவும் செய்வோம் கொண்டு நாங்கள் வெளியில் போனபடியாக மதியம் நிற்கலை இப்போ அவங்க வந்துட்டு எங்களுக்காண்டி சாப்பாடு செய்யலை என்ன மதியம் நிற்காதபடியாக அப்போ நாங்கள் சாப்பிடலைன்னா செய்வோம் கொண்டு அம்மா கேட்டோம் அப்போ நான் சொன்னோம் வந்து செய்யலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறது அனுஷன்ட அம்மாட்டேக்கா போகணும் ஏன்னா அனுஷன் மண்டைக்கு கால் பண்ணி கைகளை சொன்னான் போன முறை மந்தனிங்களா நீங்கள் வராமல் போயிட்டீங்கல்ல இதில் அம்மா நிறைய கவலைப்பட்டவா அப்படின்னு சொல்லி இப்போ அதால் கட்டாயம் இன்றைக்கு ஒருக்கா ரதியமாக டைம் போகணும் காரணம் என்னென்னு சொன்னால் போன முறையெல்லாம் நாங்கள் வந்தது வந்து ஹயரா வந்தோம் அப்போ ஹயரா வரைக்குள்ளே என்ன சொல்கிறது இப்போ எங்களோட பர்சனல் தேவைகளுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகலை ஏன்னா அப்படியான நிலைமையில் போகலை அப்போ வந்து இந்த முறை நாங்கள் எங்களோட பர்சனல் அலுவலாக வந்தபடியே எங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது வந்து அந்த வகையில் நிறைய பேரை சந்திச்சிருந்தோம் நான் வீடியோ பார்க்குறாங்கள நிறைய பேரை சந்திச்சிருந்தோம் இன்னும் அவ்வளோ வேறு சந்திக்க இருக்குது அதுலேயும் வந்த ஏன்னா உண்மையாக கல்லாறு தம்பியாக சொல்லி வரைக்கும் வந்துட்டே இருக்கு கோல் அவங்க இப்போ வரைக்கும் கால் பண்ணிட்டு இருக்காங்க என்னத்துக்குன்னு சொன்னால் வந்து அவங்க நாங்கள் ஊருக்கு போகிறோம்னு சொன்ன அப்புறம் வந்து எங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு வந்துட்டு அந்த மாசிச்சம்பல் அப்புறம் வந்து என்ன சாமான் இது மாங்காய் தேங்காய் அந்த அது இதெல்லாம் வந்துட்டு தந்து விடுறதுக்கு வந்துட்டு அவங்க கோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியுமே நிறைய அன்பு ஒவ்வொரு அன்பும் ஒவ்வொரு விதமானு சொல்லலாம் வந்து அந்த வகையில் உண்மையிலேயே மட்டக்களப்பு மக்கள்கிட்ட அன்பு அது ஒரு வித்தியாசம் உண்மையிலேயே இங்கே வந்தால் நாங்கள் எங்கட அலுவலன்னு சொல்லி வந்தோம்னு சொன்னால் உடனே போகிறோன்றது சரியான குறைவு ஏன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் வந்து எங்கே போனாலுமே நேரம் போகிறது ஏன் அப்படி இருந்து கதைப்பாங்க இல்லைன்னா உதாரணமாக நாங்கள் நேற்றைக்கு முன்தினம் போட்ட வீடியோக்கள் நேற்று போட்ட வீடியோலாம் பார்த்துருந்தா உங்களுக்கு வந்து விளங்கி இருக்கும் அந்த வகையில் வந்துட்டோம் ஆள்கிட்ட வீட்டுக்கிட்ட நம்ம கட்டாயமாக பார்க்குறதுக்கு முன்னும் என்னோடய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் ஆள்கிட்ட போவோம் ஆள் இருக்குது இது படியில் இருந்து ஆளுப்பு டக்குன்னு இது போயிடுச்சு பா இந்த ஒரு சரம் ஒரு கண்டென்ட் அமையும் ஆள் கட்டாங்கப்பா என்ன இப்போ சரத்தில் வந்துட்டேன்ப்பா நானே சொல்கிறேன் சரம்ன்ற வேர்ட்டி சாரி நான் ஒலிம்பி ஓடிட்டாவோ அதில் இருந்து ஆள் படிக்கட்டில் ஆனால் இதுவும் என்ன ஒரு வாழ்க்கைன்னு நம்பி ஏன்டா பேர் இப்போ நாங்கள் வந்து அவளோட காட்சி வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ வேறு யாரோட வீடியோ செய்கிறத அவங்களும் பார்ப்பாங்களேண்ணே ஆனால் இவங்களுக்கு அதையும் பார்க்குறக்கு ஒரு வழியில் என்ன இங்கே ஒரு அடுப்பு ஒன்று புதுசாக உருவாக்க மாதிரி ஹலோ வணக்கம் எப்படி சும்மா இருக்கீங்களா மொத்த கண்டாலே ஒரு ஆசாண்டாப்பா எங்கண்ணா ஒரு ஐயோ பாய் எடுக்கிறீங்களோ இந்த வாசல்லேருந்து ஹைக்கலாம் போல என்ன இப்படி செய்வோம் நாங்கள் இந்த சாக்கு எடுத்து போட்டால் அந்த பாயை கொஞ்சம் இப்படியே நீட்டிடுங்கோ அப்படி ஆள்கிட்ட நிலைமை கொஞ்சம் கடும் சிக்கலாக வந்துட்டு போல அடி உங்கள் பேர் படுத்துக்க வடக்கே பேர் ஆள் உடம்பு போய் அந்த எலும்பு பேர் இந்த விழா எலும்பு பேர் சாப்பாடு சூப்பராக இல்லை போல இந்த பாறைக்கு என்ன என்ன என்னண்டு மத்தியானம் சோறு கொடுத்தேன் சோறு சூப்பராக தின்னல ஆளை நாளையும் நாட்டு வந்து பார்த்து தான் போகணும் அது நம்ம காசு ஆள் வந்து காய்க்கானு
இது என்னென்றால் இந்த எலும்பெல்லாம் தெரியுது. சரி சோமிலா கிடந்தாரு சோமிலா கிடந்ததா? சரி நீங்கள் நாங்கள் அப்பா நான் காவை கதிரை ஒன்று இருக்கேன் இல்லையே கதிராக இல்லையா கிடக்க அந்த கதிரை கொஞ்சம் கதிரி அம்மா சுண்டல் நான் எங்கே கதிரை வருது ஆளை காணல் பார்த்தேன். இல்லை நீ இருப்பியா இப்போ முன்னுக்கு என்ன சரி பிள்ளைறானா அத்தை என்னண்டு மெனத்தாப்பட்டது போன முறை 40,000 தந்தது அதெல்லாம் கொடுத்து எல்லாம் ஒழுங்காக நடக்குதா வேலை எல்லாம் வந்து வண்டி கொண்டு போய் எல்லாம் வந்து காசெல்லாம் தந்து சாமான் எல்லாம் வாங்க தரவா? சவக்கார காட்டிக்கும் தேவத்தூள் வாங்கி வர கண்டாகும். அதெல்லாம் கொள்ளையா வாங்க வேணாம் கிடக்கும். ஆனால் இப்போ ரெண்டு ஓடி பாய் வாங்கிட்டு வர காட்ட முன்னுக்கு பாயோ? ஏன் பாய்? இந்த பாய் ரப்பர் பாய் வாங்கி அனுப்பி என்னென்றால் இது அதுக்கு நாங்கள் பாய் வாங்கி தம்பின் இதை பார்க்க இதாக கிடக்குதாப்பா. என்ன யோசிப்பா கண் தெரியாமல் 2 கண்ணும் தெரியாமல் வாழ்கிறோண்டா சரியான கஷ்டம்டா. அப்படி வாழ்கிறண்டாலும் ஒரு சரியான இடத்துல ஒரு சரியான பராமரிப்பில் இருக்கணும். ஆனால் தங்கச்சி அக்கா நீங்களே என்ன அக்கா மற்றவங்க கூட வயசை நான் கேள்விப்பட்டேன். அன்றைக்கு யாரோ ஃபோன் பண்ணி சொன்னடாப்பா கடவுளே யார்கிட்ட சொன்னது? அம்மாவோட வயசு நீங்கள் எத்தனை வயசுன்னு சொன்னீங்க உங்களுக்கு? 65 வயசு சொன்னேன் அந்த குறிப்பு. உங்களோட குறிப்புப்படி 65 இல்லைண்ணா? 6 நாள் என்ன ஃபோன் பண்ணி சொன்னது அவங்களோட அம்மம்மாவோட வந்து நீங்கள் பிறந்த ஏதோ ஒரு கொஞ்சம் வந்து இளமையை மூப்பன்னு சொல்லி அப்போ அவங்களோட அந்த இதன்படி உங்களுக்கு சரியாக 74 வயசுன்ட்டு. 74. ஓ என்ன சொல்லி சொன்னேன். ஏண்டா இது என்னப்பா என்ன நிவாரணம் கொடுத்தோ இல்லையாண்டா கொடுத்த அந்த அது ஓமண்டே இருக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் ஓம் இல்லைன்னு போட்டுருக்கீங்க. 65க்கும் 74க்கும் இவ்வளோ வித்தியாசம் 10 வருஷம். இந்த அடையாடை போட்டு பேர் 1 வருஷம் ஆகிட்டேன். அன்றைக்கு தான் இது ஓடினேன் கதவுகளை சாத்தி போட்டு ஓடினேன். அப்படி நான் விரவானாங்க இங்கே நான் கொண்டு திரும்ப அடையாட்டை வந்துட்டேன். யார்கிட்ட? விதானிட்டேன். உங்களோட ஜிஎஸ் ஆஃபீஸ் எங்கே கிடக்கு? இங்கே அதில் சந்திரன் கதைக்கிறவர் உங்களோட இந்த வீடியோவில் பார்க்குறேன்னு சொல்லி கதைக்கிறவர் உங்களோட வீடியோவில் பார்த்துட்டு சொல்கிறவர் விதானே சொல்கிறே விதானே கேட்குறீங்களே. இப்போ உங்களுக்கு என்ன உதவியல் அப்படி இப்படி ஒன்று கேட்குறீங்களே? எனக்கு அவங்க கேள்விப்பட்டுக்காங்க அப்படி உதவி செய்கிறாங்க உங்களுக்கு ஓமன்ட்டேனா கேட்டாங்க. அப்போ நல்ல கடவுளே இப்போ நீங்களோடவும் போகிற இல்லைன்னா அந்த அவரோடவும் போகல அந்த கோவிலோட இல்லை நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு வருத்தங்களும் வர்ற இல்லை ஹாஸ்பிட்டலுக்கும் போகல இல்லை கடவுளோட புண்ணியம் எனக்காக வரல. சரி இப்போ வாழ்க்கையிலம்மா எல்லாருக்கும் எல்லாம் நடக்கிறதானே ஒரு இதுக்கு முன்னே நடக்கான்னு சொல்லலை. இப்போ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவோம். ஒரு தம்பி ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில் சொல்கிறேன். சின்னப்படி அன்றைக்கி ஒரு 22-23 வயசு இருக்கும் போல இருக்குது. குளிச்சுட்டு வந்து அயன் பாக்ஸ் எடுத்து அயன் பண்ணக்குள்ளே அதில் வந்துட்டு கரண்ட் ஷாக் அடித்து அந்த இடத்துலையே வந்து ஆள் சரியாந்து. அப்போ எல்லா இடம் டிக்டாக்கில் வந்து அந்த வீடியோ வைரலாகி என்ன சொல்கிறது ஆர்ஐபின்னு வேறு எனக்கும் சின்ன பொடியை நிறந்த காரணத்தை அறியணும்னு சொல்லி போட்டு கடைசியாக பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி ஒரு ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன். அப்போ நான் உடனே கேட்டேன் என்ன பிள்ளை நடந்தேன்னு சொல்லி கேட்கையும் தங்கச்சி போட்டிருந்தா அப்படின்னு சொன்னால் தங்களோட மச்சான் தானேன்னா இப்படி வந்துட்டு குளிச்சுட்டு வந்து அயன் பண்ணதால் கரண்ட் ஷாக் அடித்து அது இறந்துட்டாருண்டு. அப்போ அதால் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ஈவன் நாங்கள் கூட குளிச்சுட்டு வந்த கையோடையே கண்டவாட்டுக்கெல்லாம் அயன் பண்ணுறது தான் அதில் இணைச்சா இப்போ கொஞ்சம் பயமாக கிடக்கு. அதுவும் மழை நேரங்கள்லாம் வீட்டை ஒழுகுறதுங்கிற விட்ட நாங்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்கோம். அதே நேரம் நீங்களும் கவனமாக. என்ன சத்தம்? மரக்கறியா? மரக்கறி வருதா அப்படி?
ஃப்ரெஷ்ஷான கோவாவா? ஓ வணக்கம் வணக்கம். அப்போ நான் சொல்கிறேன் சரியோ. அப்போ நேற்று எங்கட ஊருக்குள்ளே ஒரு 22 வயசு படிக்கிறவன் கரண்ட் அடித்து செத்துட்டான். அதான் சொல்கிறேன், கரண்ட் அடித்து செத்துட்டான். சரியா? அப்போ அந்த மாதிரி மனுஷ வாழ்க்கை இப்போ முடியுதுன்றே தெரியாமல் கிடக்கല്ലോ. சரியோ. அப்போ இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களை தம்பி இருக்கிறார், யார் முந்தி போகிறோமோ கடவுளை தான் தெரியும். அப்போ நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ உங்களோட தம்பிக்கு தைச்சி தவறி எது முன்னு நடந்துட்டு வைப்பமேன் வைப்போம் வச்சா அது அப்புறம் நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? இங்கே இருக்கணும். இப்போ கூட என்ன தம்பி இருந்தும் நீங்கள் தானே தம்பியை பார்க்குறீங்களே, தம்பி உங்களை பார்க்கல தானே. இப்போ தம்பி இப்போ இருந்து கொண்டு தான், இப்போ தம்பி இல்லாத கொண்டு தான். லைக் எப்படின்னு சொன்னால் அவரால் உங்களுக்கு எந்த பலனும் இல்லை தான். நீங்கள் தான் அவரை பார்த்துக்கொள்றீங்க வச்சுருங்க. ஆனால் முந்தைய ஒரு காலம் உங்களை நல்லா பார்த்துருப்பாரு. ஏன்னா முந்தி இவங்களெல்லாம் சொல்லுவாங்களே, எனக்கு முந்தைய ஆள் அந்த எருமை மாடோட சும்மா போனால் அப்படியே அந்த பாகுபலியில் அவனை பார்த்த மாதிரி இருக்க மாட்டேன். முந்தி என்ன மாதிரி இல்லை அவங்கள வச்சு பார்த்தா தம்பி? தம்பி நல்லா தான் பார்த்தேன். நல்ல மாதிரி வச்சு பார்த்து வரேன். கொண்டு வருவார். சாமான் வாங்கி கொண்டு வருவார். நாளைக்கு இல்லாமல் இவருக்கு வந்து இடையிட்டு தானே கண்டறியா போனேன். இப்போ எத்தனை வருஷம் கண்டறியா விட்டு? அவருக்கு இப்போ கண்டறியா விட்டு 5 வருஷம் தான் இருக்கணும். 5 வருஷம். என்ன நடந்தது மெயினா? ஒன்றும் தெரியா. நான் கை மேலையும் கொண்டு போனேன். லாலி கொண்டு போனேன். ஓட்ட பிடிச்சேன். அதில் ஓட்டை தான் கொண்டு போய் அங்கே உப்பு கொண்டு வச்சுருந்தேன் மாட்டு. ஆனால் இதுக்கு செய்யலாண்டே அனுப்பியிருந்தாங்க. அடுத்த வந்து பின்னேரம் திடீர்னு தெரியாம விட்டுருக்காங்க. ஒப்பனை செய்யலாண்டி வேற கட்டினாங்க. லாலி வச்சு நான் சொல்லிட்டேன். இப்படி இப்படி கழிச்சிங்க இருக்கிறா தெரியுமா? போன முறையும் நான் வந்து வீடியோவில் இப்போ உள்ளுக்கெல்லாம் இருந்து எல்லாம் கதைச்செல்லாம் போட்டால் தானே. இப்போ ஒரு சில பேர் எழுதியிருந்தாங்க, என்ன தம்பி இப்போ போகிற வாரிடம் எல்லாம் அப்படி இப்படி நீங்களும் இருந்து இந்த கதைக்கிறீங்க கொள்றீங்க, பிரச்சனை இல்லை, சந்தோஷம் தான். அவங்கள இருந்து பழகிற கொள்கிற எல்லாம் உங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளணுமுண்டு. என்னண்டா இப்போ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய தெரியல. நானும் இப்போ உள்ளுக்கு இல்லை, ஒரு கொஞ்சம் இப்படி பின்னுக்கு போகவே அந்த ஒரு இது ஒன்று வருது. அப்போ ஸ்மெல் ஒன்று வருது. நான் நினைக்கிறேன் இப்போ அவருக்கு ஏலாது தானே. அவர் படுக்கையிலேயே இது இது போகிறவரே பாத்ரூம். அவன் அவுட் போச்சு அங்கேயே போடுறான். லாலி ஆட் பிடிச்சி வந்துட்டீங்க. என்னத்துக்கு? குளிக்க வைக்கிறக்கா? சாப்பாட்டுக்கும் கூட பண்ணிக்க அங்கே என்ன விளக்கம் வேண்டா. அவருக்கு போகிற வர விவசாயம் இப்போ சரியா நினைக்கிறேன். சரியா? இப்போ தெரியான்னு சொல்லிக்குள்ள ஆளுக்கும் தெரியாது, ஆளுக்கும் பேச போட்டுரு. அப்போ இனி வடிவாக வந்ததில் இது செய்ய மாட்டாதானே. என்ன சரி. அப்போ ஒரு காய்க்கமாக இப்போ தம்பிக்கு இது முன்னு நடந்துட்டுன்னு வைப்போம். சரி, அப்படி நடந்தால் கொண்டா அந்த செலவெல்லாம் பார்க்குறேன். பார்ப்பாங்க. யாரு? யாரு? லாலி அவை பார்ப்பாங்க. அன்றைக்கு மருந்து காய்ச்சம் போகும் பார்ப்பேன். இல்லை, நான் சில வீடியோ பார்க்குறவங்க என்ன நீங்கள் நெகட்டிவாகவே கதைக்கிறீங்க அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்களோ தெரியாது. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையை வாழ்ந்தால் சரியாக வாழணும். ஏன்னா சரியான முறையில் வாழணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உண்மையிலேயே இருக்கிறதுலே அர்த்தம் இல்லைன்னு. அப்படி போய்க்குள்ள பாலை நீங்கள் வீடியோவில் பார்த்துப்பீங்க. அந்த விழாலும்பு வந்துட்டு அப்படியே என்ன சொல்கிறது, இந்த ஒட்டி போயிட்டுன்னு சாப்பாடு சரியாக இல்லாமல் இப்போ நினைக்கிறேன் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போக பயங்கரமாக நல்லா இத்து போயிடும். சாப்பிட்றா இல்லையோ? சாப்பிட்றா இப்படி எந்த விட்டேண்ணா. நான் ஐயான் சோறு வேணான். மீன் குழம்பு, மீன் செடி, நான் வெள்ளைக்கறி கடையில் இந்த மீன் குழம்புலாம் சோறு விட்டேண்ணா. கூட்டி குத்தி தின்னாண்டு சோத்து கோப்பையை கையை வச்சு அப்படி தீட்டை கொண்டு விழுந்து தர்றாங்கண்ணாச்சி. ஒரு கையை பிடிச்சி கழுவி போட்டோம். சாப்பாடு நீங்கள் தீட்டி விடுறீங்களா? சாப்பிட்டு அவர் தின்றுறேன். நான் தீட்டுறேன்லப்பா. நான் தீட்டு விட்டாண்டி கட்டம் வேணாம். கையை காட்டினான் வேணாம். இரவில் நீங்கள் எத்தனை படுக்கிறேன்? நீங்கள் நான் மட்டும் படுக்கிறேன்னாச்சி. எத்தனை மணிக்கு படுக்கிறேன்? எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு படுக்கிறேண்ணா. ஏன் போய் சொல்ல? 7 மணிக்கா? 6 மணிக்கு எல்லாரும் ஃபோட்டோலாம் ஆக்கலாம் போகிறானே உடனே பார்த்துருக்கிறேன். நேரம் பார்க்க தெரியுமோ? இல்லை, நேரம் பார்த்துருக்கேன். அப்போ என்ன சொல்லுவீங்க 7 மணிக்கு படுக்கிறேன்? நான் பொழுவாட்டு கொஞ்சம் இருந்து ஓட்டம் படுக்கிறேன். உண்ட ஃபோனா தாடா? எந்த ஃபோன் இங்கே 5 ரூபா ஓகே. அப்புறம் இப்போ
பாருங்க இதில் பாருங்க இப்போ நேரம் தெரியுது வந்து உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன்னு பார்க்குறேன் உங்களுக்கு நம்பர் 5 மணி இருக்குமா பார்த்தியோ விளையாட்டு 5 மணி இருக்குமா கணிப்போ சரி தானே இப்போ என்ன இதில் தெரியுற நம்பரை சொல்லுங்க வைத்தின நம்பர் தெரியும் எனக்கு தெரியா ம் எனக்கு தெரியா இதில் தெரியுற நம்பரை சொல்லுங்க நம்பர் எனக்கு தெரியாப்பா நான் சொல்ல மாட்டேன் ஏன் சரி எனக்கு நம்பர் தெரியா 1 2 3 தெரியாதோ 1 2 தெரியும்னா எனக்கு நம்பர் தெரியா 1 2 தெரியும் ஆனால் நம்பர் தெரியும் ஏன் நான் நம்பர் பார்க்க மாட்டேன் நான் ஒரு வருஷம் ஒன்று நான் தூக்குறேன் கையா ஓ நீங்கள் தூக்குறீங்களா 1 2 3 தெரியுமோ ஓ 1 2 தெரியும் எனக்கு மொத்தமாக நம்பர் தெரியா எனக்கு நம்பர் தெரியா ஆனால் 1 2 3 தெரியும் நான் பள்ளி போவேன் பாருங்க நீங்கள் 1 2 3 சொல்லுங்க இருக்கா பாமக்கா சொல்லுங்க எனக்காண்டி நான் தான் ஓட்டுவேன் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் தான் கேட்குறேன் 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அவன் பள்ளி போயிட்டான் அவ்வளோ போகல சரி இப்போ உங்களுக்கு 1 2 3 தெரியுதல்லோ அந்த 1 அப்படி இருக்க மட்டும் தெரியாது அது தெரியல அது தெரியா ஆனால் 1 2 3 தெரியும் இந்த 1 அப்படி இருக்க மட்டும் தெரியாது அதுதான் பிரச்சனை அப்போ இதில் வந்து நீங்கள் சொன்னது சரி இப்போ 5 மணின்னு சொன்னீங்கல்ல இப்போ நேரம் சரி 5 மணி உங்களுக்கு வந்து அந்த பள்ளி படிப்பு இல்லாத அந்த உலக படிப்பு இருக்குது உங்களால் சில விஷயங்களை அனுமானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அக்கறை வாங்க 5 மணி ஆகும் நான் போய் வந்து பார்த்தோம் போய் வாங்க வாங்க 5 மணி ஆகும் அப்போ 7 மணிக்கு படுத்துருவீங்க இப்போ இரவு சாப்பிட்ற எத்தனை மணிக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டோம் மாலைக்கு சாப்பிட்டோம் நம்ம தானே இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தான் சாப்பிட்றீங்க 7 மணிக்கு படுத்தா எத்தனை மணிக்கு எழும்புறது திருப்பி திருப்பி ஒரு சிலான பட்டாரம் எழும்புவோம் என்னது சிலான பட்டாரம் எழும்புவோம் இவர் கஷ்டப்பட்டு என்ன எழும்புவீங்க இவர் கஷ்டப்படுறா என்ன மாதிரி என்ன முளத்தி குளத்தி சுத்தம் உழத்து வரேன் சுட்டு எண்ணாக்கும் வச்ச பரெண்டு படுக்கக்குள்ள நான் எழும்பி என்ன கட்டோன்னே ஒன்று வரேன் சாயாக இல்லை விடிய சரி அவர் இப்போ 5 மணிக்கு நான் எழும்பிட்டோம் 5 மணிக்கு கிளம்பி என்ன செய்வீங்க ஆமாம் பகுதி போயிட்டு வந்து வாசலை விட்டுறோம் முன் வாசலில் போட்டு போட்டு தண்ணி வச்சு கொடுத்துட்டு தண்ணி வச்சு குடிச்சு போட்டு இருக்கிறேன் சரி அப்போ மதியம் எல்லாம் சமைச்சு நீங்களே சாப்பாடு உரக்கணும் அப்போ பாருங்க நம்ம மிரக்கறி எல்லாம் இங்கே வாங்குறேன் நீங்கள் ஆமாங்க நிறைய வாங்க சமைச்சு வர காட்டுறேன் ஜாலியாக்கலாம் நாளை ஆர்டர் பண்ணிடுங்க இப்போ உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு வருதா காசை நீங்கள் கொடுக்குறது சாப்பாட்டுக்கு அது ஜாலி கொடுப்போம் நான் கொடுக்குறேன் அதானோ இப்போ நாங்கள் ஜாலி கொடுக்க ஜாலி அங்கே கொடுக்க சாப்பாடு உங்களுக்கு வருது இரவு மணி வருமா சாப்பாடு வந்து எனக்கு மத்தியானம் இரவு மதியம் வந்துட்டு சரி இரவைக்கு வந்து 2 ஒருமிக்க வந்து என்ன கறிண்டே மதியம் அன்றைக்கு மதியம் மீன் குழம்பு மீன் சொதி மழை நிலக்கறி நிலக்கறி துண்டல் மந்த்து சாப்பாடு பிள்ளை இல்லையோ இல்லை பிள்ளைகள் இல்லை நல்லா இருக்கு நீங்கள் வழியாக சாப்பிட்டீங்க அவர் தான் சாப்பிட்டீங்க அவர் சாப்பிடல அப்போ சாப்பாடு 2 உண்டோ வாரது 2 பேரும் ஏன்னு வச்சு 3 பேரை காட்டும் கணக்கு கொஞ்சம் வச்சு 1 பேரும் அதில் 2 பேரும் சாப்பிடுவீங்களே சரி இப்போ உங்களுக்கு திடீரென ஒரு தலையடி காய்ச்சல் வருதுன்னு வைப்போம் என்ன செய்வீங்க என்ன இரவு வைக்கிறேன் 2 பேரும் கட்டி விட்டு வைக்கிறேன் இல்லை உங்களுக்கு இப்போ திடீரென காய்ச்சல் வந்தால் என்ன செய்வீங்க யாரும் போய் சொன்னதான் 4 பேர் இருக்கும் எப்பயாவது ஆஸ்பத்திரி போயிருக்கீங்களோ நான் போகல ஒரு நாள் போகலையா நான் காஜா காஞ்சி முக்கியமான இடங்கள் ஒன்றுக்கும் ஆள் போகல போலக்கான ஆஸ்பத்திரி போகலையா பிரச்சனை இல்லை அது இவங்க அவங்க மூணாவது காய்ச்ச காஞ்சி 3வது 4வது கொண்டு வச்சு இன்னைக்கு ஆஸ்பத்திரி ஆண்டு சும்மா நடைக்கு அங்கால பால் பண்ணைக்கு கிட்ட கொண்டு பால் பண்ணையிட்ட கொண்டு 500 காட்டி குளிச்சு எடுத்து வந்து தலைமாடியில் வச்சு போட்டானே போட்டு நெஞ்சு பிடிச்சி உடனே சாகச்சிட்டு ஆட்டான் கேட்டேன் என்னப்பா நெஞ்சு குடிச்சியா அது நெக்கு வேணும் அந்த குடி எனக்கு வேணும் தட்டியும் போட்டு குடிச்சிட்டு குடிசையை கொண்டு வந்து எல்லாரும் குடிப்பினா நீங்கள் தலைமாட்டுக்கு வச்சுட்டு படுத்துட்டீங்க ஏன்னா அதான் அந்த உங்களுக்கு சரிங்க நான் குடிச்சேன் நெக்கு வேணாம் குடிச்சேன் நெஞ்சு குடிச்சேன் எனக்கு என்ன விளக்கமாண்டானே நான் இன்றைக்கு தம்பின்னு ஒரு அலுவலாக வந்தேன் சரியோ வந்த இடத்துல அந்த அலுவலெல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சா உங்களுக்கு எத்தனாம் தேதி நான் மாத காசு தரேன்னு சொன்னேன் 6ஆம் தேதி 6ஆம் தேதியோ மாதம் முடிஞ்சு 6ஆம் தேதி நான் ஒன்று காசு எடுக்க வேண்டியது 6 31 6ஆம் தேதி
சரி 6 7 30 31 அது தெரியா ஏதோ ஒரு டேட்டு நீங்களும் மறந்துட்டீங்க நானும் மறந்துட்டேன் அது எல்லா விஷயம் தானே பொம்மாஞ்சி வந்து அன்றைக்கு ஃபோட்டோ எடுத்து போனேன் ஓ அம்மா வந்தா போட்டா ஓ அம்மா வந்தா இங்கெல்லாம் வந்தா போனா அப்புறம் என்ன ஃபோட்டோ எடுத்துட்டு போட்டா ஃபோட்டோ எடுத்து போனேன் அது அது பிரச்சனை இல்லை கொண்டா சந்தி அண்ணா கையில் பிடிச்சிருந்துச்சேன் அது அண்ணா 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 அவன் சொன்னேன் கனடாவில் வந்து அதான் உங்களை கேட்டவன் கனடாவுக்கு வர சொல்லி நீங்கள் போயிலே இப்போ புரியா போகல அவர் போய்த்தாரோ அப்போ உங்களுக்கு அந்த மாத காசை கூட தாரன்னு சொன்னான் 15 தாரன்னு சொன்னால் நான் இன்னும் தர தொடங்கலேண்ணே அப்போ இந்தான் அப்போ இதில் இன்றைக்கு இங்கே பேங்க வடிவா 15 இடாக்கா சரி இன்னி பேங்க சரி உண்டு பட்டு ஓட்டு 15 என்ன கதைடாப்பா இது ஒரு தாள் 7500 என்ன 5000 என்னண்டு இது உங்களுக்கு 5000 இப்போ மாற்றி போட்டாங்களே இப்போ இங்கே இது 5000 உங்களுக்கு இது இந்த ஃபோனில் காட்டின 17 நம்பர் தெரியல இந்த 5000 தெரியுது இது 7500 சரிங்க இது ஒரு தாள் 7500 ரூபா 2 சேர்த்தா 15000 சரியா என்ன எவ்வளோ அடக்கி போகுதுல இந்த அப்புறம் பாட்டா 15அப்பா அப்போ இதில் 10 அடக்கு 10 அடக்குல வரும் 10 அப்போ என்ன இதோ 15 இதோட சேர்த்தா 15 என்ன என்னண்டு 500 காசு தந்து ஓட்டு என்ன 500 தந்தோட என்ன 500 காசு தந்து ஓட்டு இது 500 உங்களுக்கு காசு மட்டும் தெரியுது நம்பர் தெரியல என்ன 500 காசு தந்து ஓட்டு அப்போ கொண்ட இதுதான் சரி அப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு இந்தானே 15 சரியா 3 தடவை இப்போ 15 சரியா இப்போ யார் உங்களுக்கு தரேன் தெரியும் நான் எல்லாம் போன முறையெல்லாம் யார் தரேன் தெரியுமே சொல்லுங்க வேறண்டு போன முறையெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் காய்ச்சிங்களே இல்லையா அவை தான் அப்போ அவைக்கு ஒரு அடுத்தாரன்னு ஒரு நன்றி சொல்லி அவங்க வேறு அவள் தங்கச்சியோ அவள் போயிட்டாள் அவள் போயிட்டா வெளிநாடு உடுப்பு வாங்கி கொண்டு வந்த உடுப்பு வண்டி கொண்டு வந்தோம் கனடாவில் வந்தோம் அது சாந்தியக்கா ஓ அது வேறு இந்த நிற்கிறா வணக்கம் வணக்கம் ஓ நான் நல்லா சுகமாக இருக்கேன் இங்கே ஆள்கிட்ட வந்தாங்களா தானோக்கா உங்களுக்கு காட்டுவோம் ஓ சும்மா இருக்கேன் அண்ணா வந்தீங்கண்ணா என்ன காட்டுவோம் ஓ அண்ணா தான் சொல்கிறேண்ணா சோமா இருக்கியா ஓ நாங்க சும்மா இருக்கிறோம் சாப்பிட்டீங்களா ஒன்றும் சாப்பிடுதோங்கண்ணா சாப்பாடு என்ன சாப்பாடு உங்களுக்கு மீன் குழம்பு மீன் சொதி மழை சுண்டல் அப்ப கிருஷ்ணா சாப்பாடு கொடுக்கலையே இல்லை கொடுக்கல அவர் சாப்பிட மாட்டார் எங்கள்கிட்ட ஓய் சாப்பிட மாட்டார் சோமா இருக்கியா நீ இப்போ ஓ நாங்க சும்மா இருக்கிறோம் அப்போ காசு தந்தாச்சுன்னு சொல்லுங்க காசு காசு கூட தந்தா 15 எடுக்கலையா காசு ஓ நாய்க்கு நான் ஒன்று மடிக்க கொண்டு கேட்குறேன் நான் ஒன்று மடிக்க கொண்டு கேட்குறேன் 5 10 நான் எடுக்கல கொண்டு கேட்குறேன் 15 தந்துட்டோ இல்லாட்டி 10 தந்து கொண்டு கேட்குறேன் 15 தந்து தாங்க கேட்க போறியடி அம்மம்மாவோட நான் தங்கச்சி சின்னவள் கேட்கப்போறான் சின்ன பிள்ளை வணக்கம் வணக்கம் என்ன சும்மா இருக்கியா என்ன செய்றீங்க என்ன இருக்கேன் நான் கொண்டாந்துக்கிட்டா இருக்கேன் காய்ச்சிது என்ன வேதான் வைக்க என்ன சாப்பாடு இரவுக்கு சாப்பாடா சாப்பாடு மீன்
மீன் குழம்பு மீன் ஜோதி அதற்கு சுண்டல் சரியா எனக்கு புட்டுச்சோறும் இல்லை கறி மட்டும் பறந்து ஆ எங்களுக்கு தானீங்களே காரணம் என்ன வா ம் எங்க அவள் நிற்கிறாள பரப்பி இல்ல இல்ல அவ இதுக்கு போயிட்டா என்ன எங்க ஊர்ல இன்றைக்கு பர்த்டே இல்லை இன்றைக்கு விஷ்மன் சொல்லிடுவோம் சொல்லிடுவோங்க நான் அடுத்த ஆம்பளை அடுக்கல அவக்கு இன்டர்நெட் வேலை செய்யாது அதான் நடக்குது சரி சொல்லிவிடுங்க நான் அப்புறம் அடிக்கணுமா ஓகே பாய் 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 விளாண்டுட்டு போக சொல்லிட்டுப்போம் ம் சரி நான் சொல்லிட்டு போகிறேன் காசை கவனமாக வச்சுருங்கோ நான் இப்போ அப்புறம் சந்திக்கிறேன் பார்த்து கொள்ளுங்க தம்பி ஆளை காட்டுற தம்பியை திருப்பி ஐயோ காலை பார்த்திடுறேன் அந்த காலில் கருப்பு கருப்பு அடையாளம் என்ன இந்த வந்து சரத்தை இருக்கா சரம் மாற்றுறதோ இல்லை உடுப்பெல்லாம் துவச்சிக்கிச்சு மாற்றுறதே நான் மாற்றுறேன் புரிஞ்சு கொண்டா நான் ஓட்டுங்க என்னடா என்ன அதானே சொன்னால இந்த உங்களுக்கு தெரியுதா ஒரு சும்மா ஒரு மனம் கொண்டு வருது என்ன 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 மனம் அது எந்த மனம் தெரியலையா குணம் ஒரு ஓட்டு வாங்கி அடிக்கணும் பார்க்கலாம் கொல்லன்னு ஒரு போத்து வண்டி அடிச்சா போயிடுமன்றீங்களா ஓ குணம் மணக்க மாட்டுதானே குணம் தான் மணக்கும் குளம் தான் மணக்கும் அது வந்து மூடி தானே அது முழுமையான வேலை இல்லையே அது வந்து மூடி தானே இப்போ வந்து மனம் வருதுண்டா அது எங்கே தேவை வருதுன்னு பார்த்தா அதை தான் இல்லாமல் செய்யணுமே தவிர குளம் அடித்து வேலை இல்லையே குணம் அடிக்கணும் அது நீங்கள் ஒன்றும் செய்யலை அது இன்னும் வயசு போகிற டைமில் எல்லாருக்கும் வர்ற பிரச்சனைகள் தான் அது நான் நினைக்கிறேன் இப்போ அவர் இதுதான் பிரச்சனை என்ன இந்த படுக்கையோட அப்படி இப்படி அது போகிறபடியா அது கொஞ்சம் மனம் கொண்டு வரும் தான் அது உங்களுக்கும் கூட அது என்ன கிருமிகள் அப்படி இப்படி பிரச்சனை வரும் இல்லை யாரையும் மாலை பிடிச்சிருக்கா ஜாலியாக கடை சொல்லி ஒரு கப்பூட்டு ஒரு கபடியாக க்ளீன் பண்ணி விடுங்க ஒவ்வொரு நாளையும் இந்த அந்த வாய் கழுவுறங்க இல்லை நான் இப்போ தம்பி வெளியில் போகிற டைம் இல்லாட்டி ஒரு வெளியில் தம்பிக்கு ஒரு காரியை கொடுத்து நிறுத்தி போட்டு நீங்கள் வடிவாக இருக்க ரிங் ஷோ போட்டு இந்த எல்லாம் வடிவாக கழுவி விடுங்க என்ன கழுவினா தான் இதில் நீங்களும் படுக்கிறது இல்லை உங்களுக்கும் கொஞ்சம் சுத்தமாக இருக்குன்னு இல்லாட்டி அப்புறம் நாளைக்கு உங்களுக்கும் பெருத்த துன்பம் வந்தால் அப்புறம் கரைக்கிறது இல்லை அப்புறம் உங்களே பார்க்குறது உங்களை பார்க்க ஆள் பண்ணும் அதால் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் சரிங்க அப்போ வேறு என்ன புது நாங்கள் நான் போட்டு வரட்டா பின்ன என்ன உடனே ஓம் பண்ணுறேன் எங்கே நிற்கிறேன் நான் இங்கே நிலத்தில் படுக்க மாட்டேன் கட்டில் வேணும் ஏசி இருக்கே ஏசி அப்போ என்ன நான் நிற்கிறேன் நான் நிற்கிறேன்டா கட்டில் வேணும் ஏசி வேணும் மேல் பேன் கிடக்கு அப்போ செய்வராது மற்ற பெரிய டிவியோட டிவி அப்போ நானே நின்றா அப்போ நிற்கிறது மற்ற இதுகள் சாராயங்களும் கிடையாது குடிக்கக்குள்ள அதுவும் இல்லை அப்போ என்ன நான் நிற்கிறது சாப்பாடு அதெல்லாம் என்ன செய்வராது எனக்கு இது கொத்துவல் ரைஸ் எல்லாம் அது வாங்கி தரேன் சரி நான் நிற்கிறேன் எனக்கு ஏசி ரூம் தானே இப்போ என்ன செய்யறப்ப யாரும் முதல் மட்டும் பட்டி போட்டுருவான் தெரியுமா அவர் பேருக்கு படுக்கிற ஏசி ரூம் தேவையாமா அந்த மனுஷி படுக்க சொல்லி கேட்குது இங்கே படுக்கிற ஏசி ரூம் தேவையான்னு சொல்கிறான்னு சொல்லுங்களேன் அப்போ நான் போயிட்டு வரட்டே இப்போ வரேன் சரியா காசு கவனம் ஃபோன் பண்ணி சொல்லி விட்டேக்கா நம்பரை கூட வாட நம்பர் എൻ്റെ മറ്റേ നമ്പർ தெரியுமா പാടമേ നമ്പർ കിടക്കോടാ ഇല്ല ആരാക്കിനിയോ இங்க நல்ல வேலை சத்தமில்லாத பார்த்துட்டு பழக்கம் உங்களோட கட் பண்ணுறா வாரன் அவங்க சாப்பிட சமைக்க போகிறாங்களாண்டாப்பா எங்க இங்கே ரதியமாட்ட சாப்பிடணும் அதிகமாக சமைக்கும் ஓ நான் அதான் அவன் நம்புறான் இல்லை படியா தான் முடிச்சுட்டு ரதிய மாட்டை சாப்பிட்டு பாப்பியா வாரண்டு சொல்லவே இல்லையா வாரண்டு சொல்லவே இல்லையா ஃபோட்டோ வந்திருந்ததோ
அதான் பழுதா போயிரும் எடுத்து சாப்பிடுங்க மாஹி சம்பலை பழுதா போயிரும் எடுத்து சாப்பிடுங்கன்றேன். இங்கே ஜாலியை காட்ட நான் காருக்குள்ளே போயிட்டு சொல்லி வரேன் ஃபோன் பண்ணி. சரியே கவனம் இப்போ நான் பிறகு பாருங்க. சரிண்ணே வரேம்மா இதை முடிச்சுட்டு அடிக்கிறேன் உங்களுக்கு. யாழிகிட்ட சொல்லிட்டு போகிறேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் தம்பியோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா தம்பியை கேட்ட சொல்லுங்க வரேன் இப்படி உதவி செய்கிற வந்தவை என்று சொல்லிவிடுங்க. சரியா அப்புறம் ஆறுதலாக வாரேன். என்ன நான் இங்கே வந்தால் கட்டாயம் பெறுவேண்ணே. எதுவும் பிரச்சனைகள் தேவையில்லை அப்படி இப்படி மந்திரங்கள்னு சொன்னால் நீங்கள் ஜாலியை காட்ட சொல்லி எங்களுக்கு அறியத்தாங்கோ. சரியா பார்ப்போம்மா. சரியா வேறு ஒன்றும் இல்லையே சொல்ல ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையே 1 2 3 தெரியாது ஆனால் காசு தெரியுமே என்ன கள்ளி உடுப்படுத்தாங்கண்ணா என் உடுப்பு வேணுமே இல்லை உடுப்பு போனால் பாரண்டி ஓட்டு போனேன் எங்கே அவை போயிட்டு நம் போய்த்தாங்களா ஓ அவங்க போய்த்தாங்க ஓ வாரம் போய்த்தானே சந்திப்போம் ப்ரா. சரியா ஓ பாய் பாய் ஓ பாய் ஆட்டும் ஆமாருக்கா. சரி வைத்து வரேம்மா. என்ன செய்கிற கவலை இந்த ஒரு சொக்குல கிள்ளையும் இல்லையாப்பா கிள்ளு என்ன நுள்ளூரா கிள்ள சொன்னா. சரி சரி பாய். நான் அப்போ காருக்கு போய்த்து ஃபோன் பண்ணிட்டு சொல்லி விட்றேண்ணா. ஓகே சரியாத்தே போயிட்டு வரேண்ணே. அப்புறம் வரேண்ணா இதே மாட்டா சொல்லுங்க பாக்கேண்ணே. சரி ஒன்றும் யோசிக்கக்கூடாதா. பாய் 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 பாய். என் மற்ற கருத்தை போனீங்க இருக்கிறக்கு வந்து நம்பர் என்னென்னு இருக்கிறது பாருன்னு போகிறோம். மெசேஜுக்கு சர்ச் பண்ணி பார்த்தா தெரியுமா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிடுவோம். எத்தனை நம்பர் அனுப்பலாம் அப்போ நான் 7H அதுதான் இங்கே நம்பர் ஆள் அடிக்கிறாப்பா சார். எந்த கடைக்கு ஆ என்ன சாமான் கொஞ்சம் பண்ணிட்டு வரேன். யாருக்கு தம்பிக்கு தம்பிக்கா என்னவா இப்போ நல்லம்மா இப்போ விவசாயம் நான் கண்டுக்கிறீங்க இல்லைண்ணா நான் பையும் என்ன மாதிரி டவுட் உண்டு. என்ன இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜரா என்ன மாதிரி என்ன அசிஸ்டன்ட் மேனேஜர்னா 5-6 மணி விட்டு மேலே நிற்கிறேன்னா நான் இங்கே நிற்க ஓ அவர் என்ன சொல்கிறது கம்பெனி ஓனர் நிற்க மாட்டார் தானே. நீங்கள் வேலையாக நிற்க தானே போகணும். மெயின் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் 5 மணி விட்டு அங்கே எல்லாம் நிற்கணும். என்ன இப்போ வீடியோ தான் இல்லை நான் அண்ணாட கல்யாணம் கட்டி அங்கே எப்போ என்ன அண்ணா இப்போ ஒரு 4 மாதம். அப்போ நீ அவங்களோட அண்ணியா விட்டு கொஞ்சம் பேசி கொண்டு விட்டு எங்கே வரீங்க? நாங்கள் இப்போ கவிதாசன் வீட்டுல போயிட்டு அப்படியே ரதிய மாட்டேன் போயிட்டு போதானா கனநாள் தானே போய் அப்படியே திரும்பலானா எத்தனை மணி போவீங்க? நான் வரத்தான் போய் ஒரு 1/2 மணி தான் வந்துடுவேன். அங்கே வரியா? அப்போ ரதிய மாவட்டம் அடிக்குவா. ஓகே ஓ இப்போ அங்கே என்னத்தில் வந்தீங்க? நான் ஹோட்டலில் வந்தேன். பின்ன கிடையாது ஆட்டோ நீ ஓடிக்கணும் என்ன இல்லை இல்லை அடே நாங்கள் கேட்டா ஓடிட்டு வந்தியா இல்லாட்டி ஆட்டோ ஹயர் பண்ணி வந்தியா? ஓடிட்டு வந்தேன். சரி சரியா ஓகே. அப்போ அங்கே வா நிற்போம். சரி ஓகே சரி ஓகேடா. ஓ பாய் பாய். ஆள் கன்று பிடிச்சிருண்டாப்பா எங்கே வந்தா பிடிச்சிருக்கா? இல்லை இல்லை கவனி இப்போ அண்டைக்கா இல்லை நான் கவனிக்கா போய்க்கேன். நான் எப்படி ஒருக்கா நான் திரும்பி பார்த்து தான் போவேன். நான் வந்து ஏன்னா ஒரே கதைக்கிறதா நம்மகிட்ட வீடியோவில் மறுத்துன்னு போகிறானே 2 போட்டு தான் எப்படி சொல்லிக்கலாம் நல்லா ஓ இருக்க பிரச்சனை இந்த அனுசாண்ட இதுக்கு வந்தேனே பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் எடுக்கல 2வது ஊருப்பட்டாக்கள் எடுத்தது கிட்டத்தட்ட என்ன வேலை அடைச்சிரு யாருக்கு அக்கினிக்கு வீடியோலயா? நான் நீங்க யாரும் பார்த்துட்டு இல்ல 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 ஓகே ஓகே. அவன் என்ன இது இஞ்சரி அவன
ஓ அவன் சப் இன்ஜினியர் ஓ வேலை கிடைச்சிதானே? இன்ஜினியருக்கு கையாலோ ம் இப்போ ஃபுல்லாக வேட்டியோட அனுபவம். ஓ வேட்டி நான் சிவன் தானே கலவேஞ்சுவன் காசு குறைவு தானே ஓ அப்படி போகுது சொல்லிடலாம் என்ன முடிப்போமா? இந்த 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 எனக்கு வேணாம நான் வேண்டி கொண்டு நீங்க குடிங்க இப்ப நீங்க குடிங்க நீங்க குடிங்க இதை குடிங்க நான் குடிங்க இப்போ குடிச்சு இந்த டைம் என்ன குடிச்சீங்க? இப்போ நான் பிளேன் குடிச்சு தெரியும். பிளேன் குடிச்சீங்க ஓகே என்ன மணி தரடா அடையில இல்ல இந்த எங்களுக்கு வேணும் அது இல்ல வாழைப்பழம் தரடா. ஐயோ ஒன்றும் வேணாம் வந்து காய்ச்சே சந்தோஷம் நாங்கள் ஆள்கிட்ட வந்தது இங்கே இப்போ வெளியே போட்டாங்க. இல்லை இப்போ எடுத்தேன் ஆளுக்கு இந்த மாத காசு பையனே இருந்தால் 2 போன சொல்லிட்டு போனான்லோ அப்போ 1 மாதம் ஆகிட்டுது அப்போ என்கிட்ட நிற்கனே ஐடியா வந்து கொடுத்துட்டு போகிறேன் இல்லாட்டி ஃபோனில் ஓட்டு விட்றேன் அப்போ அப்படியே அவன் கவிதாசன் வீட்டையும் போயிட்டு போகமாண்டு வரட்டா சந்திப்போம் வீட்டை கேட்டா சொல்லுங்க ஓகே ஓகே பாய் ஆள் ஒரு ஆள் தான்டாப்பா. ம் சூப்பர் ஆள்றாப்பா எப்போ கண்ட 5 தான் ம் நம்பர் அடித்தேன் இல்லைடாப்பா கடவுளே ஒரு இப்போ என்ன உங்களோட வீட்டை போயா உங்களோட வீட்டை போயிட்டு போவோம் என்ன அப்படியா சரியா இப்போ என்னப்பா நம்ம அடிவா நான் சொல்ல நம்ப கோல் அடிக்க 0.75 975 ஓமாக்கா வணக்கம் நான் கிருஷ்ணா ஆகிறேன் சொல்லுங்க ஓ என்னண்டா இங்கே அவா கட்டைய மாட்ட வந்தான் அந்த மாச காசு 15,000 கொடுத்தான் அன்னைக்கு சொன்னவே எப்ப இல்லாண்டி சொன்னாவே நீங்க காசு கொடுத்ததா வச்சிருக்காக மாட்டேன்னு எப்படாப்பா அது அன்றைக்கு 45 கொடுத்தா சொன்னேன் உங்களுக்கு இல்ல அதை தந்துட்டாவோ அது அப்புறம் பொறுத்து கொடுக்கலையே 45 தந்ததுல 10 எடுத்து போட்டு 35 தந்தவே ம் அப்புறம் அந்த காசு வேணும் மட்டும் கேட்டேன் நீங்க கொடுத்ததாம் 5,000 மாதிரி வந்து துணி வாங்கி ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கனடாக்காரர் வந்து வா சரி சரி இதுக்கும் அப்போ இதை கொடுத்தானுங்க பாருங்க பார்த்து செய்யுங்க ஓ நான் முந்தின நாள் போனேன் போனீங்களா போனேன் அப்ப சொன்ன கொண்டு காட்டுனா சாரண துணியும் கொடுத்ததாம் காசிரிக்கு புள்ள 5,000 ரூபாய் இப்ப தேவையில்ல அப்புறம் வேப்பனு சொல்லி என்ன அவருக்கு பாருங்க அவருக்கு மேலே அவ்வளோ கொஞ்சம் என்ன ஓ அவருக்கு மேல கடுமையா இருக்கிறாள் அதுதான் பார்த்தேன் கொஞ்சம் இதாக தான் நிற்கிறாள் ஆளோ ஓ இதான் ரோட்டு நிற்கிறாங்க ரோட்டு என்னக்கா இல்ல இப்ப போனதா நீங்க ஓ நான் இப்போ போனோம் இப்போ போய் தான் இந்த மாத காசு முதல் மாத காசு 15,000 இப்போ கொடுத்துட்டு வரேன் இனி இனி நான் வந்தால் கொண்டு தருவேன் அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட கொண்டு தான் போடுவேண்ணா சரி தம்பியோ ஓகேக்கா பாய் சரியா பாயோ சரி ஓகே இப்போ நாங்கள் முடிச்சு கொள்ளும் வந்து சந்தோஷம் வந்து காசு வந்து கொடுத்துட்டோம் அப்போ அக்கா போய் அதை காய்ச்சி ஏதோ பேசி செஞ்சு கொள்ளுவாங்க இதுக்கு மட்டும் இயலக்கூடிய உதவிகளை வந்து செய்கிறது இல்லாத பொண்ணும் செய்யலாது அந்த வேலை உண்மையிலே வந்து பாவம் என்ன சொல்கிறது இந்த வயசுலேயும் வந்துட்டு சௌரத்தை வச்சு பார்க்குறேன் ஏன்னா 74 வயசாக போச்சு வந்து அவளுக்கு வயசே தெரியல இருந்தாலும் தம்பிக்காண்டி வந்துட்டு தண்டை வாழ்க்கையை வந்து உண்மையிலே தியாகம் செஞ்சு அம்மா வாழுறா அந்த வகையில் வந்து சந்தோஷம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் இந்த வீடியோ வந்துட்டு இப்போ முடிச்சு கொள்வோம் வந்து என்ன இப்போ நாங்கள் இப்போ கவிதாசனை விட்ட போய் கொண்டிருக்கோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் ஆகிட்டுது ஸோ டைம் ஆகினா வந்து நீ இங்காலி பக்கம் யானைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படி இப்படி அப்போ நேரத்துக்கு வந்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிடணும் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்